சும்மாரியா ரோசத்துக்கு பேசுறியா? பேசிட்டான் எனக்கு சொல்லுவது எனக்கு தெரியாதா? ஆளாளுக்கு பேசுறியா? இங்க வந்திருக்கிற 10,000 பேர் வந்திருக்காங்கன்னா 10,000 பேரும் போய் மாவட்ட ஆட்சியர் பேச முடியுமா? அதெல்லாம் என்ன கோரிக்கை? இதெல்லாம் திசை திருப்புகிற வேலை. அனைத்து கட்சி 4 பேர்லாம் பேசல அந்த மாதிரி சொன்ன மாதிரி சும்மாரியா ரோசத்துக்கு பேசுறியா? பேசிட்டான் எனக்கு சொல்லுவது எனக்கு தெரியாதா? ஆளாளுக்கு பேசுறியா? நான்காவது விஷயம் இந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. விவசாய விளைபொருளை எடுத்துட்டு வந்தா தடுக்கிறது, பஸ் 6 மணிக்கு மேல விடாம தடுக்கிறது, அல்லது ரோடு போடுறது தடுக்கிறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்படக்கூடிய வகையில் வனத்துறை நடந்து கொள்ளக்கூடாது என்பதை நாம் வற்புறுத்தி இருக்கிறோம். அது சம்பந்தமாக ஒரு வார காலத்திற்குள் வனத்துறை அதிகாரிகள், பொதுமக்களுடைய பிரதிநிதிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு வார காலத்திற்குள் கூட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு ஏற்படுத்துவதாக நம்ம நிலை உறுதி கொடுத்திருக்கிறார் என்பது 3வது விஷயம். 4வது, மலை மாடுகள் மேய்ச்சலை பொறுத்தவரை மலை மாடுகள் மேய்ப்பதற்கு ஏற்கனவே வன உரிமை சட்டத்தில் மேய்ச்சல் உரிமை என்பது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வனத்துறை தடுக்கக்கூடாது என்பதை நாம் வற்புறுத்தணும். அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதற்கும் மேலாக இந்த மாவட்ட மக்களுடைய மிக முக்கியமான அனைத்து பிரச்சனைகளும் மிக விரிவாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், அனைத்து கட்சி 4 பேர்லாம் பேச அந்த மாதிரி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல் எல்லா கிராமத்திலிருந்து வந்திருந்தவர், வன உரிமை குழுவினுடைய உறுப்பினர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இவ்வளவு பேர் இருந்துதான் பேசியிருக்கோம். இங்க வந்திருக்கிற 10,000 பேர் வந்திருக்காங்கன்னா 10,000 பேரும் போய் மாவட்ட ஆட்சியர் பேச முடியுமா? அதெல்லாம் என்ன கோரிக்கை? இதெல்லாம் திசை திருப்புகிற வேலை. ஆகவே உங்கள் சார்பாகத்தான் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் இவ்வளவு தலைவர்களும் போய் பேசி அவர் அரசின் சார்பில் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். அந்த உறுதிமொழி அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும், நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லை என்றாலும் போராட்டம் என்கிற ஆயுதம் நம்ம கையிலே தான் இருக்கிறது. என்றைக்கு வேண்டுமானாலும் போராடுவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்னைக்கு சொன்ன அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் மக்களுடைய வாழ் உரிமையையும் குடியிருப்பு உரிமையையும் விவசாய நில உரிமையையும் பாதுகாப்பதில் சமரசமற்ற போராட்டத்தை அனைத்து கட்சி தலைவருடைய ஆதரவோடு நாம் தொடர்ந்து நடத்துவோம். நமது உரிமையை நாம் பாதுகாப்போம். இன்றைய போராட்டம் என்பது மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது என்கிற மகிழ்ச்சியோடு நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.